வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோல WandaVision எபிசோட் 6 ஓட பிளாட் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு ஹாலோவீன் எபிசோட். வாண்டாவோட பசங்க ஹாலோவீன் காஸ்டியூம்ல இருப்பாங்க. அதான் ஃபர்ஸ்ட் சீனே. அப்போ பீட்ரோ தூங்கிட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் அவனை பத்தி பேசிட்டு இருப்பாங்க சோஃபாக்கு பக்கத்துல. அப்போ அவன் எழுந்துருவான். வாண்டாவும் படிக்கட்டுல இருந்து இறங்கி வருவா ஹாலோவீன் காஸ்டியூம்ல. தென் விஷனும் வருவான். வந்துட்டு இன்னைக்கு நைட் நான் வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா வாண்டா கிட்ட. அண்ட் வாண்டா இல்ல இருங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லுவா. அண்ட் பீட்ரோ பரவாயில்ல அவர் போகட்டும் நான் பாத்துக்கிற பசங்களை அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் நம்மளோட ரியாலிட்டியை காமிப்பாங்க. அங்க ஆபீசர் ஹேவார்ட் இந்த ட்ரானை ரிசர்ச் பண்ண சொல்லுவான். அப்ப மோனிகா, ஏஜென்ட் ஃபில் அண்ட் டார்சி திட்டுவாங்க, ஏன் எங்க கிட்ட சொல்லல ட்ரான் அனுப்புனத அப்படின்னு. இதுக்கு ஹேவார்ட் ரஃப் அண்ட் டஃபா பேசுவான். மோனிகாவை பார்த்து அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவாங்க. தென் ஹேவார்ட் அங்க இருக்க போலீஸ் கிட்ட இவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக ஆர்டர் போடுவான். கூட்டிட்டு போகும்போது மோனிகாவும் ஃபில்லும் அந்த போலீஸ அடிச்சு போட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. இப்போ வாண்டாவோட ரியாலிட்டியை காமிப்பாங்க. அதுல வாண்டா அவ பசங்க அண்ட் பீட்ரோ ரோட்ல போவாங்க. அப்ப பீட்ரோ அவன் பவரை யூஸ் பண்ணி அந்த 2 பசங்களை கூப்பிட்டு அங்க இருக்கிற எல்லா சாக்லேட்ஸையும் எடுத்துருவாங்க. அண்ட் விஷன் அவன் வீட்டுல இருந்து ரொம்ப தூரமா நடந்து வந்துருவான். அங்க எல்லாரும் அப்படியே சில மாதிரி நிப்பாங்க. அண்ட் அவங்கள பார்த்து ஷாக் ஆயிடுவாங்க. அகைன் நம்மளோட ரியாலிட்டியில டார்சி, மோனிகா அண்ட் ஃபில் இவங்க 3 பேரும் ஒரு ரூம்குள்ள போவாங்க. அங்க டார்சி அவ கம்ப்யூட்டர் வச்சு ஹேவார்ட் என்ன பண்றான்னு செக் பண்ணுவா. செக் பண்ண ஹேவார்ட் வெஸ்ட் வியூல இருக்க விஷனை ட்ராக் பண்ணிட்டு இருப்பான். அத டார்சி, மோனிகா அண்ட் ஃபில் கிட்ட சொல்லுவான். அதை பார்த்துட்டு மோனிகா சொல்லுவா, நான் அகைன் வெஸ்ட் வியூக்கு போக போறேன்னு. அதை கேட்டுட்டு டார்சி சொல்லுவா, உங்க பாடியில எனர்ஜி ஃபீல்டு மாதிரி ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது, அதனால என்ன நடக்கும்னு தெரியல, ஸோ எதுக்கும் யோசிச்சு போங்க அப்படின்னு சொல்லுவா. மோனிகா பரவாயில்ல நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸை விட்டு வண்டியில போவா. இப்ப வாண்டாவோட ரியாலிட்டியை காமிப்பாங்க. விஷன் வெஸ்ட் வியூவோட பார்டருக்கு போவான். அங்க பார்த்தா இவங்களோட நெய்பர் ஆக்னஸ் கார்ல அசையாம இருப்பாங்க. அதை பார்த்துட்டு விஷன் கூப்பிடுவான், ரெஸ்பான்ஸே வராது. அப்போ விஷன் அவனோட பவரை யூஸ் பண்ணி அவங்கள ரிலீஸ் பண்ணுவான். அப்போ ஆக்னஸ் கேப்பா விஷனை பார்த்து, நான் செத்துட்டேனா அப்படின்னு. அப்போ விஷன் இல்ல ஏன் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஆக்னஸ் சொல்லுவா, ஏன்னா நீ இறந்து போயிட்ட அப்படின்னு. அதை கேட்டு விஷனுக்கு செம்ம ஷாக் ஆகிடும். தென் இதுக்கு எல்லாம் காரணம் வேண்டாதான் அப்படின்னு சொல்லுவா விஷன் கிட்ட. தென் ஆக்னஸ் அங்க இருந்து போயிடுவா. அப்போ விஷன் வெஸ்ட் வியூவோட எனர்ஜி ஃபீல்ட் எண்டுக்கு போவான். போய் கை வைப்பான். அது நம்ம ரியாலிட்டியை காமிக்கும். தென் அலாம் சவுண்ட் கேட்கும். அங்க இருக்க போலீஸ் எல்லாம் வெளியே வந்து பாப்பாங்க. விஷன் வெளியில வர ட்ரை பண்ணுவான். அவன் வெளியில வந்த பிறகு அவன் பாடி சின்ன சின்ன பீசஸா உடையும். அதை பார்த்துட்டு டார்சி யாராச்சும் விஷனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கத்துவா. ஆனா டார்சி அரெஸ்ட் பண்ணி ஒரு ஜீப்ல ஹேண்ட் கஃப் மாட்டிடுவாங்க. தென் விஷன் கத்துறது அவன் ஒரு பையனுக்கு மட்டும் கேட்கும். அதை கேட்டுட்டு அந்த பையன் அவன் பிரதரோட வாண்டா கிட்ட ஓடுவாங்க. அப்ப சொல்லுவான், அப்பாக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு. அங்கதான் பெரிய ட்விஸ்டுங்க. அதை கேட்டு வாண்டா டென்ஷன் ஆவா. அட் த சேம் டைம் பீட்ரோ சொல்லுவான், சிஸ்டர் ஏன் கவலைப்படுற, உன் புருஷன் தான் ஏற்கனவே செத்து போயிட்டானே அப்படின்னு. அதை கேட்டு வாண்டா அந்த பீட்ரோவை தூக்கி போட்டுருவா. தென் அவ பவரை யூஸ் பண்ணி அந்த வெஸ்ட் வியூவோட பார்டரை எக்ஸ்டெண்ட் பண்ணுவா. அப்போ வெளியில இருக்க இந்த ஆபீசர்ஸ்லாம் அந்த எனர்ஜி ஃபீல்டுக்குள்ள மாட்டிப்பாங்க. எல்லாரும் கிளவுன் ஆயிடுவாங்க. அண்ட் கார்ஸ் எல்லாம் ஐஸ்கிரீம் ட்ரக் ஆகிடும். அந்த ஹேவார்ட் மட்டும் தப்பிச்சு போயிடுவா. மீண்டும் எபிசோட் 7ல சந்திக்கலாம். தேங்க்யூ.